காதல் தோல்வி உங்கள எந்த அளவுக்கு மனதளவுல பாதிச்சது? ஆம்பளைங்க மேல இருக்கிற நம்பிக்கையே போற அளவுக்கு எனக்கு எஃபெக்ட் பண்ணுச்சு. நான் என்ன என் சைட்ல என்ன தப்பாச்சுன்னா, எனக்கே அறியாம அப்பாவுடைய பாசம் தேடிட்டு இருக்கேன் எல்லா இடத்துக்கும். புரியுதுங்களா? அப்பாவுடைய பாசம். அம்மா அம்மா என்னன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல எனக்கு ரொம்ப மரியாதை குடுக்க தொடங்கிட்டாங்க. பிகாஸ் ஐ டுக் ஓவர் த பர்டன்னோன ஸோ அம்மாவுடைய அவ்ளோ என் மேல அவங்களுக்கு அன்பு இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை ஜாஸ்தி. அதனால அம்மா பாசமும் கம்மியாயிடுச்சு. ஸோ ஒரு ஆஸ் அ பாயிண்ட் ஒரு ஆம்பள பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா, நான் அப்பா உடைய ஃபீலிங்ல இருக்கிறேன். ஸோ ஐ வாண்டட் சம்மன் ஹூ வில் டேக் கேர் ஆஃப் மீ. நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். நான் வொர்க் பண்றேன். நான் காசு சம்பாதிக்கிறேன். எல்லாமே பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனா என்ன பார்த்துக்கோங்க. பிராக்டிகலா அது நடக்காதுல்ல. ஒரு ஆம்பளன்னா அவரும் வொர்க் போணும். அவரும் கமிட்மெண்ட். ஸோ கிளாஷ் ஆஃப் தாட்ஸு நான் என்ன தேடுறேன்றது தப்பா, ரைட்டா தெரியல. எனக்கு வேண்டியது யாரோ ஒருத்தங்கள என்ன நல்லா பார்த்துக்கணும். ஐ டோன்ட் வாண்ட் காசு. அத நல்லா பார்த்துக்கணும். ஆனா அது மேட்சே ஆக மாட்டேங்குது. அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஏன்னு புரியல. மேபி ஐ அம் ஸ்பாயிலிங் தெம்மா? இல்ல அவங்க என்ன வெறும் அந்த கண்ணோட்டத்துல பார்க்குறாங்களா? அப்படின்றது அது புரியாம இப்ப ஒரு ஸ்டேஜ்க்கு மேல எனக்கு புரியவே வேணாம்டா. நான் போறேன்டா அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமையல. ஆ அப்படி கூட இருக்கலாம். இன்னொன்னு என்னன்னா ஜி, ஆஸ் அ கேர்ள் ஒரு 25 இயர்ஸ் பேக் கேட்டிங்கன்னா, ஒரு பையன பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஓ! பையன் நம்ம அழகா இருக்க போல இருக்கு, அவன் பார்க்குறான். கிளாமர் பண்ண தொடங்கின பிறகு எல்லாருடைய பார்வை மாறுச்சு. ஓ! மென் மென்னா இருக்கட்டும். அப்போ எனக்கு ஏன்டா பார்க்குறீங்க? அப்படின்ற ரேஞ்சுக்கு எனக்கு கோவம் வர தொடங்கிடுச்சு. ஸோ ஐ அம் நாட் ஏபிள் டூ உண்மையாவே எனக்கு ஒருத்தங்கள பார்த்து மீட் பண்ணணும். அவர எந்த பார்வையில பார்க்குறது புரியல எனக்கு. கன்ஃப்யூஸ்டா இருக்கு.